கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இல்ல ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமாங்க, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ₹1 கூட இல்லனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதே தாங்க நியூஸ். சோ நீங்க ஜிபே யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், போன் பே யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், பேடிஎம் யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், பிஹெச்ஐஎம் இல்ல இன்னும் என்னென்ன ஆப்ஸ் நீங்க யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஆப்ல உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லனாலும் பரவாயில்லைங்க. அவசரத்துக்கு யாரும் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம அந்த காசை வாங்கி யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். சோ அதுதான் UPI Now. இப்போ நீங்க வாங்கிக்கலாம் பணத்தை, அதுக்கப்புறமா பே பண்ணிக்கலாம்ன்றது தான் புதுசா இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், UPI Now Pay Later. சரி, இந்த UPI Now Pay Later இந்த ஆப்ஷனை எப்படி ஆக்டிவேட் பண்றது, எவ்வளவு லிமிட்குள்ள நம்ம பணத்தை வாங்கிக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த லிமிட் பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, பணம் நமக்கு கொடுத்துட்டாங்க அவசரத்துக்கு, அது எவ்வளவு நாளுக்குள்ள நம்ம திருப்பி கட்டணும், அந்த டென்யூர் பீரியட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட், நமக்கு யாரும் சும்மா பணம் தர மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சில பேங்க்ஸ்ல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கூட போட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோல UPI Now Pay Later இந்த ஆப்ஷன் பத்தின டாப் டு பாட்டம் எல்லா விஷயமுமே சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. UPI Now Pay Later இந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத இப்ப எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ₹100 இருக்கு. ஓகே, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ₹5000 அனுப்பணும். ₹5000 நீங்க வாங்கிக்கலாம் அந்த ஸ்பெசிபிக் நீங்க UPI யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. அப்ப லிமிட் ஏதாவது சம்திங் இருக்குன்னு நீ ஆரம்பத்துல சொன்னிய யுவரானின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் லிமிட் இருக்குங்க. ₹20,000 வரைக்கும் நம்ம பணம் வாங்கிக்கலாம், திருப்பி நம்ம கட்டிக்கலாம். இப்போ நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல ₹100 இருக்கு, ஃப்ரெண்டுக்கு ₹5000 அனுப்பணும் அப்படின்னா இந்த 20,000ல இருந்து எவ்வளவு ரூபா கடன் வாங்கிக்க போறோம்? ₹4,900 கடன் வாங்கிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க ₹100, இந்த ₹4,900 சேர்த்து ₹5000 ஆயிடும். அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு பணம் ₹5000 அனுப்பிச்சிடலாம். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல ₹100 இருந்தாலுமே பரவாயில்ல, ₹5000 நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஸோ ₹20,000 நம்மளுடைய லிமிட். ஓகே, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காக ₹4,900 நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் இங்க எவ்வளவு இருக்கும்? ₹15,100. ஸோ இந்த ₹15,100 ஒரு மாசத்துக்குள்ள நீங்க மித்தவங்களுக்கு கொடுக்கணுமோ, செய்யணுமோ, இல்ல டிரான்சாக்ஷன் பண்ணணுமோ, ஸ்கேன் பண்ணணுமோ, என்ன விஷயங்கள் பண்றீங்களோ, செலவு பண்றீங்களோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நார்மலா நம்ம பே பண்றதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆன்லைன் ஷாப்பிங், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பணத்தை. சோ இந்த UPI Now Pay Later ஆப்ஷன் ரெண்டு விதத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கும். ஒன்னு அடுத்தவங்களுக்கு பணம் அனுப்புறது, ரெண்டாவது ஷாப்பிங் பண்றதுக்கான விஷயங்கள். சோ இப்படிதான் இந்த UPI Now Pay Laterன்றது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ பேங்க்ல இருந்து நம்ம பணத்தை வாங்கியாச்சு. இந்த ₹4,900 எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், எவ்வளவு நாளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ICICI பேங்க்ல நீங்க வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். நீங்க ஒரு பணம் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வாங்கி 45 நாட்களுக்குள்ள நீங்க அதை திருப்பி அந்த பேங்க்குக்கே ரிட்டர்ன் செலுத்திடணும், ரீபேமெண்ட் பண்ணிடணும். ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 3% போடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 36%. அப்போ ₹3 வட்டி கணக்கு பாத்துக்கங்க. சார்ஜஸ் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னா நீங்க ₹3000 மேல டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ₹3000 பிளஸ் ₹75 அதோட GST இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க கட்டணும். ஸோ சார்ஜஸ் சில பேங்க்ஸ்ல போடுறாங்கன்னு ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன். அந்த சார்ஜஸ்ன்றது என்னன்னா ₹3000 மேலே நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க, இல்ல பணம் பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ₹3000 ₹75 பிளஸ் GST இது மூணுத்தையுமே சேர்த்து நீங்க கட்டணும். இந்த ரூல்ஸ் ஒன்லி ஃபார் ICICI பேங்க். ஸோ ICICI பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க பணம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ % ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, ₹3000 மேல வாங்கின GST பிளஸ் எக்ஸ்ட்ரா ₹75 இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிஜமாவே ஒரு அவசரமா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அந்த UPI Now Pay Laterன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். சும்மா ஏதோ கொடுக்குறாங்களே நம்மளும் வாங்கி போன்ற மாதிரி ஒரு அசால்ட் தனத்துல நம்ம வாங்கிட வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்டா இருக்கு. அவசரமா இருக்கும்போது வாங்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது அவங்க குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம கட்டணும், அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்டே நம்ம பே பண்ணணும். அதனால தேவையில்லாத போது சும்மா கொடுக்குறாங்களேன்னு வாங்கி கடைசியில் நீங்க பர்டன் ஆயிக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கூகுள் பேல இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ரைட் சைட்ல ஆரோ இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க ஆட் கிரெடிட் லைன் இருக்கா, அதுல எழுதிருக்கிறத படிச்சு பாருங்களேன். பே வித் ப்ரீ சாங்ஷன்டு கிரெடிட் லைன்
அதை கிளிக் பண்ணிட்டா இந்த பேஜ் வரும். ஸோ இப்போதைக்கு ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ்பிஐ பேங்க் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வைங்களேன். ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். அப்புறம் அந்த பேங்க்குக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறமா அந்த பேங்க்ல இருக்கிறவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டை சரி பார்ப்பாங்க. அதை கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அக்கௌண்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோன்றதை பார்த்து மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் 50,000 வரைக்கும் கூட நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல நான் சொல்றேன். இது பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபோன்ல எப்படி லிங்க் பண்றோம் அப்படிங்கறத நான் காமிச்சேன் இல்லையா? கூகுள்லயே நம்ம அந்த விஷயத்தை பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை இப்போ பார்க்கலாம். கூகுள்ல ஐசிஐசிஐ UPI now pay later. ஸோ இதுல இந்த பே லேட்டர் பை ஐசிஐசிஐ பேங்க் இதுக்குள்ள போனா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் ஆக்டிவேஷன், மர்ச்சன்ட் QR, நம்ம வந்து ஒரு தட்டுவண்டி கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அங்கே ஸ்கேன் பண்ணலாம். ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அங்கே QR கோட் இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பே லேட்டர் வித்தின் 45 டேஸ்க்குள்ள நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆயிடணும். அப்புறம் மொபைல் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கு இந்த ஐசிஐசிஐ பேங்க்ல. ஸோ அதோட லிங்க் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவைல் கிரெடிட் அப் டு 15,000 இன்ஸ்டன்ட்லி. ஸோ நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பொறுத்து நமக்கான அமௌண்ட் லிமிட் 50,000 வரைக்கும் கூட அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஆக்டிவேட் நவ் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி அதெல்லாம் கொடுத்து உள்ள போயிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மொபைல் பே ஆப்பை ஓபன் பண்ணி சர்ச்ல பே லேட்டர்னு டைப் பண்ணா இந்த பேஜ் வரும். இதுலயுமே ரொம்ப டீடைல்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ரீ அப்ரூவ்டு கிரெடிட் லிமிட் ஆஃப் ₹20,000 அவைல் அப் டு 45 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதில் பாருங்களேன், பே வித்தின் 45 டேஸ்ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பேஜ்லயே பே லேட்டர் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ₹500 plus GST ஒரே ஒரு தடவை மட்டும் பே பண்ணணும். பிகாஸ் அது ஆக்டிவேஷன் ஃபீ. ஸோ இதுக்கப்புறமா ₹3,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ₹75 ப்ளஸ் GST. நான் ஆல்ரெடி போர்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஸோ ₹3,000 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ₹75 ப்ளஸ் GST நம்ம பே பண்ணணும். சரி, ஓகே, ₹3,000 மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ்ன்றதை பார்க்கலாம். இந்த வியூ சர்வீஸ் சார்ஜ் டீடைல்ஸ் அதை கிளிக் பண்ணணும். ₹3,000லேருந்து ₹6,000 வரைக்கும் செலவு பண்ணோம் அப்படின்னா ₹75 ப்ளஸ் GST பே பண்ணணும். ₹6,000லேருந்து ₹9,000 வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம்னா ₹150 ப்ளஸ் GST பே பண்ணணும். ₹9,000லேருந்து ₹12,000 வரைக்கும் நம்ம வாங்குறோம் அப்படிங்கும்போது ₹225 ப்ளஸ் GST பே பண்ணணும். ₹12,000லேருந்து ₹15,000 நம்ம கடன் வாங்கியிருக்கோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னா ₹300 ப்ளஸ் GST. ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்கிற அமௌண்ட்டையும் கட்டணும், அது கூட சேர்ந்து இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நம்ம பே பண்ணணும். 15,000லேருந்து 18,000 நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ₹375 ப்ளஸ் GST பே பண்ணணும். 18,000லேருந்து 21,000 நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ₹450 ப்ளஸ் GST பே பண்ணணும். 21,000 மேலே நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ₹450 ப்ளஸ் GST பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ இல்லைங்க, வட்டி போடுவாங்க 3% ஒவ்வொரு மாதத்துக்கும். ஸோ 45 நாளுக்குள்ளே நம்ம கட்டாமல் போயிட்டோம் அப்படின்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு எக்ஸ்ட்ரா வேற ₹250 ப்ளஸ் GST நம்ம பே பண்ணணும். இந்த கீழே பாருங்களேன், நம்ம அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிட்டா போதும். ஆக்டிவேட் நவ்னு காமிக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஆக்டிவேட்டும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அக்கௌண்ட் லிமிட் தான். டிரான்சாக்ஷன் 50,000 வரைக்குமே கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஐசிஐசிஐ பேங்க்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் HDFC பேங்க் நான் எடுக்கிறேன். ஸோ இவங்களுடைய மேக்ஸிமம் லிமிட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ₹20,000 தான் இவங்களுமே அலாட் பண்ணுறாங்க எவ்ரி பர்சனுக்கு. ஸோ ஆக்டிவேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பண்ணணும். ஐசிஐசிஐ பேங்க்ல ₹500 போட்டிருந்தாங்க. பட் HDFC பேங்க்ல ₹199 ப்ளஸ் GST நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டென்யூர் பீரியட் அவங்க வந்து 45 டேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஐசிஐசிஐ பேங்க்ல. பட் HDFC பொறுத்த அளவில் ஒரு 4 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. 15 டேஸ்க்குள்ள பே பண்ணலாம், 30 டேஸ்க்குள்ள பே பண்ணலாம், 60 டேஸ்க்குள்ள பே பண்ணலாம், 90 டேஸ்க்குள்ள பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கான விஷயங்களை அவங்க அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது அது மட்டும் 28% இருக்கு. அதுதான் இருக்கலே ரொம்ப ஜாஸ்தியா நான் ஃபீல் பண்றேன். 28% கொடுத்து நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கணுமா அப்படிங்கிறத கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அடுத்து என்னன்னா, வித்தின் 15 டேஸ்க்குள்ள நீங்க கட்டி முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நோ இன்ட்ரெஸ்ட், 0 இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறமா இந்த 30 நாள் 60 நாள் 90 நாள்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா டென்யூர் பீரியட். நமக்கு இவ்வளோ நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் மட்டும்தான் 28% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 15 நாளுக்குள்ளே கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆத்திர அவசரத்துக்கு. பட் இதுக்கு மேலெலாம் போச்சுன்னா 28% கொடுத்து ஒரு காசு வாங்கி அதை செய்யணும்னா
கொஞ்சம் யோசிச்சுக்க தாங்க செய்யணும். ஸோ UPI Now Pay Later இந்த ஆப்ஷனை பற்றின டாப் டு பாட்டம், எவ்வளோ லிமிட், எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம், எவ்வளோ சார்ஜ் போடுவாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ நாளுக்குள்ளே அதை திரும்பி நம்ம பே பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இதை பார்த்தா போதுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த UPI Now Pay Later இந்த ஆப்ஷன் நிஜமாவே நமக்கு உபயோகமாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கா, நம்மளுடைய தேவைகளுக்காக தான் இவங்க இந்த ஒரு ஸ்கீமை அறிமுகப்படுத்திருக்காங்களா, இந்த ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதன் மூலமாக எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பற்றின ஐடியாஸ், ஃபார்மிங் பற்றின ஐடியாஸ், ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உங்களை நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள்.